Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா THT சீரியஸோட செகண்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங். ஸோ சால்ட்ரிங் இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வெல்டிங் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. ஸோ வந்து ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெல்டிங் தேவைப்படும். ஸோ வந்து சர்டனாக ஹீட் கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சால்ட்ரிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டோடு வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் பண்ணுறாங்க. அதாவது சால்ட்ரிங் பண்ணுறாங்க. அந்த வெல்டிங்கிற மாதிரி கான்செப்ட் என்ன வச்சுக்கோங்க. அதாவது வந்து சால்ட்ரிங் பண்ணுறாங்க. சால்ட்ரிங் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லெட் இருக்கும். லெட்டை வந்து அந்த சால்ட்ரிங் அயனில் காட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாயின் அந்த பிசிபி போர்டு மேலே எல்இடி வச்சு நம்ம ஜாயின் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து அந்த ஹீட் வந்து கூல் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது சால்ட்டாக மாறிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டுக்கும் அந்த எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டுக்கும். ஸோ அதே வந்து சால்ட்ரிங்க்கு வந்து என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்பர் ஆஃப் டூல்ஸ் இதெல்லாம் தேவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சால்டர் ஸ்டேஷனோட அயனிக் டிப்பு, அப்புறம் பாஸ் இல்லை கன்வென்ஷனல் ஸ்பாஞ்ச் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்டர் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்கோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தேவைன்னு கிடையாது, இதில் குறிப்பிட்டது மட்டும்தான் தேவை. ஆனால் உங்கள் சேஃப்டியோட உங்களோட வேலை மிச்சமாகணும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் உங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன், அதுக்கப்புறம் சால்ட்ரிங் ஸ்டேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சால்ட்ரிங் அயன். வந்து அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 230 கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட் ஆகும். அந்த பார்த்தீங்கன்னா டிப்பில் ஹீட் ஆகிட்டு அது நம்ம சால்ட்டோட நம்ம காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயன் ஃபஸ்ட் இருக்குது. சால்ட்ரிங் ஸ்டேஷன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து பார்த்திங்கன்னா 400 வரையுமே நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேரி பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஸ்டேஷன். ஸோ சால்ட்ரிங் அயனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வேரி பண்ண முடியாது. ஆனால் சால்ட்ரிங் ஸ்டேஷன் வந்து டெம்பரேச்சர் வேரி பண்ணலாம். ஸோ அது வந்து கனெக்டிவிட்டி இதாக இருக்கும். ஆனால் இப்போ வர மேக்ஸிமம் வந்து சால்ட்ரிங் அயன்லேயே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண மாதிரியே வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் டிப் பார்த்திங்கன்னா இதில் 3 லெவல் டிப் இருக்குது. ஆனால் நிறையாவே இருக்குது. இந்த டிப்லாம் எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எம்டி காம்பவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனட் ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பீவல் டிப்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த முதல்ல இருக்க ஷார்ப் டிப், கோனிக்கல் டிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து எஸ்எம்டி காம்பவுண்டில் அதான் யூஸ் பண்ண முடியும், அதை ரீஒர்க் பண்ணுறதுக்கு. அதே வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு எல்இடி, அதாவது தூவல் டெக்னாலஜி எல்இடியை வந்து நீங்கள் வந்து சால்டர் பண்ணுறீங்க. அப்போ சால்ட்ரிங் பண்ணுறப்ப அதுக்கான டிப்பை நம்ம போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போனா தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான இதாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் சால்ட்ரு ஆகும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் ஏற்ற டிப்பை நம்ம போட்டோம்னா கரெக்டான வந்து ப்ராப்பரான சால்ட்ரு பட்டியும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன் டிப்பும் வேரி ஆகும். ஸோ இந்த பாஸ் அண்ட் ஸ்பாஞ்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அயனிக் டிப்பில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம தொடச்சிட்டு அடுத்த டைம் புதுசாக சால்ட்ரிங் பண்ணுறதுக்கோசம் நம்ம டிப்பை யூஸ் பண்ணுறதுக்கோசம் அதே வந்து பாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா சுற்றி ரோலாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து தான் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பார்த்திங்கன்னா சால்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த லெட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த லெட்டில் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலை வந்து எப்படி உருக்கி ஜாயிண்ட் ஆகுதோ, ஸோ இதில் இருக்க வந்து லெட்டை தான் உருக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிபிக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சால்ட்ரு தேவைப்படும். ஸோ இந்த ஹெல்பிங் ஹேண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, போர்டு வச்சு நீங்கள் சால்ட்டை வந்து தரையில் வச்சு பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்பரான அது அப்படி இப்படியும் ஆடும் போர்டு. ஸோ வந்து சின்ன சின்ன போர்டுனா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரே பெரிய போர்டுன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களால் கீழே வச்சு சால்ட்ரு பண்ண முடியாது. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பிசிபி வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேட், அதாவது ஹோம் ஆட்டோமேஷன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் ரெஸ்டர் கெப்பாசிட்டர், அது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஆளாக வந்து கீழே வச்சு பண்ண முடியாது. ஸோ காம்பவுண்ட்டு அடி வாங்குவோம்,
ஆடும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஹெல்பிங் ஹேண்டிங் வச்சு யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கிளிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிளிப்பு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அந்த லீடை வந்து நம்ம மடிச்சுட்டு நம்ம மட்டும் ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஹேண்ட் மாதிரி வந்து இது ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் சேஃப்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்டர் பண்ணப்போ வந்து ஒரு லிட்டை வந்து உருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் வரும். ஸ்மோக் வந்து டைரெக்டாக நம்ம வந்து உடம்புக்கு போச்சுன்னா அது வந்து ஒரு டாக்ஸிஸ் வந்து ஒரு இப்போ நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது ரொம்பவே ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சால்டர் பண்ணுறப்ப அந்த அயனிங் பேக்கில் வச்சுப்பேன். அதுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபேன் இருக்கும். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வெளியே தள்ளி விட்டுரும். இதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ளோயர் மாதிரி வச்சுட்டு வந்து வெளியே ஏற்றிடுவாங்க. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரூமில் ஏதாவது சால்டரிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது ஒரு ரூமில் வச்சு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா விண்டோவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வந்து எல்லா ஸ்மோக்கும் வந்து வெளியேற்றிடும். ஸோ உங்கள் உடம்புக்கு இது போகாது. ஸோ சேஃப்டியும் முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டு காம்பவுண்ட்டு நீங்கள் சால்டரிங் பண்ணுறீங்க. சால்டரிங் பண்ண ஹெல்பிங் ஹேண்டை வச்சு ரொம்ப பக்கத்தில் வச்சு பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகல்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா வந்து நீங்கள் சில நேரத்தில் வந்து காம்பவுண்ட் ஒட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் தட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சுன்னா ஸோ சேஃப்டி இஷ்யூ ஆகும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காகல்ஸ் வந்து கிளாரிட்டியான காகல்ஸ் வந்து போடணும் அந்த காம்பவுண்ட் தகுந்த மாதிரி. ஸோ வந்து கொஞ்சம் பிளாக்காக இதாக நீங்கள் போட்டுங்கன்னா அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக பார்க்குறது விஷுவலைஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து காகல்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். காகல்ஸ் வந்து நீங்கள் போட்டு இது பண்ணுறது வந்து ஒரு நல்லது. வந்து நீங்கள் சேஃப்டி வச்சு வந்து கவர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ எந்த ஒர்க் பண்ணாலுமே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சேஃப்டி வச்சு நம்ம பண்ணுறப்போ தான் வந்து நம்மளோட சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா THTயோட முக்கியமான ஒரு வீடியோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா வேவ் சால்டரிங். ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் சால்டரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.